முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி எங்களோட சமுதாயத்தில் வந்து சரியான தெளிவு இல்லை, குறைவு, சரியான தெளிவு குறைவு. குறிப்பாக அவரை பற்றி கொஞ்சம் நஞ்சம் படித்தவங்களும் ஏ லெவலில் படித்தவங்க தான், அட்வான்ஸ் லெவல் படிக்கிறவங்க தான். இலங்கையில் வந்து இஸ்லாமிய நாகரிகம் பாடம் இருக்குது. இஸ்லாமிய நாகரிகம் பாடத்தில் முஆவியா அவர்களை பற்றி என்ன செய்வாங்க, படிப்பாங்க. அது ஆங்கில நூல் ஊடாக வந்ததுனால எல்லாம் பஹ்துல் மௌதூஇ, அதாவது ஆன்மீகத்தை கலட்டி ஒரு பக்கத்தில் வச்சுட்டு செய்கிற ஆய்வது. சரியா? அப்போ அடிப்படையில் முஆவியா பார்த்துட்டு அவர் ஆட்சியாளர் அடிப்படையில் ஒப்பிட்டு பார்த்து அவர் ஒரு முனாஃபிக்னு முடிச்சிருவாங்க, வழங்கிட்டா. அல்லது அவர் வந்து திறம்பட ஆட்சி செய்யலை, மகனை முற்படுத்த நினைச்சாரு, மன்னர் ஆட்சியாக ட்ரை பண்ணாரு, இந்த மாதிரியான முடிச்சிருவாங்க. இப்படி அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறாரு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பகுதியில். இன்னொரு பகுதியில் விளங்கப்படுத்தக்கூடிய தமிழ் உலகத்திலையும் பார்த்தீங்கன்னா அதை வந்து கிட்டத்தட்ட ஓரளவு சார்ந்து போகிற மாதிரி தான் என்ன செய்கிறாங்க, இதை பேசுகிறாங்க. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்திலிருந்து நிறைய ஹதீஸ்களை கேட்ட ஒரு நபித்தோழர். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிறைய ஹதீஸ்களை கேட்ட ஒரு நபித்தோழர். அது மாத்திரமல்ல, அவர் வந்து ஒரு இடத்திலையும் ஒரு செய்தியை உடனே சொல்லக்கூடிய ஆற்றல் மிகுந்த ஒரு நபித்தோழர் என்ன செஞ்சார் இருந்தார். மின் குத்தாபில் வகை எழுதக்கூடியவராக இருந்தார் அவர். யாரு? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அதனால நாங்கள் தனி தலைப்பாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கை வரலாறு என்று ஸ்பீச்சாகவும் பேசிக்கிறேன், எழுத்துல என்ன செஞ்சுக்கிறேன் அது போட்டிக்கிறேன். காரணம் என்னடா, முஆவியாண்ட பேர் நீங்க காட்டுங்க பார்ப்போம். முஆவியாண்ட பேர் இந்த சமுதாயத்தில் என்னது, குறைவு. முஆவியாண்ட பேர் வைக்கின்றவர்கள் மிக 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 குறைவு, இந்த முஆவியாவோட பேர் வைக்கிறவங்க. அப்போ இதெல்லாம் வந்து அந்த நபித்தோழர் மீது என்னது, அதாவது சுஃபியான் சௌரிட்ட கேட்குறாங்க உமர் இப்னு அப்துல் அசீஸையும் முஆவியா ஒப்பிட்டு. உமர் இப்னு அசீஸ் ஒரு அதாவது தாபின்னு சொல்லலாம். உமர் இப்னு அசீஸ் ஒரு தாபியாய், சரியா? அதாவது சிறிய தாபீன்கள் ஒருவர், சிறிய நபித்தோழர்கள் எல்லாரும் சந்திச்சவங்கன்னு சொல்லலாம், அது சிறிய தாபீன்கள் ஒருவர். அப்போ இந்த உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவரை ஒப்பிட்டு முஆவியா சிறந்தவரா உமர் இப்னு அப்துல் அசீஸ் சிறந்தவரா என்று சுஃபியான் சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சுஃபியான் சொல்றாரு, வல்லாஹி முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களோடு வாழுகின்ற நேரத்தில் முஆவியாவுடைய மூக்கில் நுழைந்த ஒரு தூசுக்கு உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவனாக மாட்டார். அவருடைய தூசுக்கு இன்னல் அதாவது உபார் அல்லதி தഖல அன்ஃப முஆவியா கைரும் மின் அப்துல் அசீஸ், கைரும் மின் உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்று சொன்னார். உமர் இப்னு அப்துல் அசீஸை விட அந்த தூசு என்னது சிறந்தவர். இன்ன முஆவியா சித்ருன் லி அஸ்ஹாபின் நபி, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழர்களுக்கு திரை. யார் அந்த திரையை டச் பண்றாரோ அவர் நபித்தோழர்கள் அவமானப்படுத்துறதுக்குரிய திரையை என்ன செஞ்சிட்டாரு, திறந்துட்டாரு. அவர் ஒரு திரை அங்க வச்சுட்டா இது நபித்தோழரை விமர்சிப்பாரா இல்லையான்னு என்ன செய்யலாம், முடிவெடுக்கலாம். அந்த திரையில கையடிக்கிறவங்க நபித்தோழர்களை கையடிப்பதற்கான வாசல் என்ன செய்யறாங்க, அவங்களே திறந்து கொள்கிறார்கள் என்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, இன்ன முஆவியா லஃபகீஹ், முஆவியா வந்து மிகவும் நல்ல விளக்கம் உடையவர் என்றாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திக்கிறது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஒரு கம்பீரமான தோற்றத்தோடு, அதாவது அதிகார தோற்றத்தோடு, அப்படி இருக்கல நபித்தோழர்கள், மன்னர்களுக்குரிய ஒரு அதிகார தோற்றத்தோட முஆவியா வந்த ஒரு படைகள் சூழ வருவாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படி வராங்க. இது வந்து சஹாபாக்களுக்கு ஒரு ஒரு உகந்த மாதிரியான தோற்றமாக உமர்லாங்க நினைக்கல. என்ன முஆவியா இந்த தோற்றத்தோட வாரீங்கன்னாங்க. அதுக்கு முஆவியா ஒரு அமைதியா சொன்னாங்க, உமரே எங்களை சுற்றி எதிரிகள் இருக்கிறாங்க, எங்களை சுற்றி எதிரிகள் இருக்கிறார்கள், நாங்க இப்படி இருந்தாதான் எங்களை கம்பீரம் என்ன செய்யும், அங்க போய் செய்வோம். எங்களை சுற்றி முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள், நாங்கள் எங்களை சுற்றி முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள் அப்படின்னாங்க. அப்ப இவர் சொன்னார் உமர் இல்லாம, நான் எதை சொன்னாலும் அதை திருப்பி எனக்கு பேச முடியாத அளவில் பதில் சொல்லி விடுகிறீர்களே என்று உமர் இப்னு கத்தாப் எல்லாம் சொன்னாங்க. உமர் எல்லாம் சொன்னாங்க, நீங்க கிஸ்ராவை கைசரை பத்தி எல்லாம் பேசுறீங்க, வஃபீக்கும் முஆவியா, உங்கள முஆவியா இருக்கிறாரு நாங்க. ஏன்னா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்கிட்ட அதாவது காலாகாலமாக வராசத்தாக அவர்கிட்ட கிடைச்சதுதான் லீடர்ஷிப், தலைமைத்துவம். தலைமைத்துவம் இருக்குதானே, லீடர்ஷிப் பயிற்சியை உருவாக்க நினைக்கிறாங்க. தலைவர்கள் ஒரு நாளும் என்ன செய்வதில்லை, அதாவது உருவாக்கப்படுகின்றவர்கள் அல்ல, பிறக்கின்றவர்கள் புரிஞ்சுக்கணும். தலைமைத்துவ பண்பு இருக்குதானே, அது ஒரு மாதிரி நான் தலைவராக வர நினைச்சவனும் தலைவனானது இல்லை உலகத்தில், சரியா? எவனும் ஒரு ஆளை நீங்க உதாரணம் காட்ட மாட்டீங்க. ஆனால் தனது பகுதிகளை அவற்றிருந்து படிப்பினை பெற்று தனது பகுதிகளை கொஞ்சம் நிர்வகிச்சு கொஞ்சம் ஒழுங்குபடுத்திக்கலாமே ஒழிய அந்த இடத்துக்கு என்ன செய்யலாது, அது போகலாது. தலைவர்கள் பிறக்கிறார்கள் என்பதுதான் உண்மை, தலைவர்கள் பிறக்கிறார்கள். ஆனா லீடர்ஷிப் கோர்ஸ் படிச்சவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்குது, என்ன தெரியுமா, இப்படி எல்லாம் செஞ்சா தலைவர் இப்படித்தான் இருப்பார் போல, இந்த திருப்தியோட முடிஞ்சிடும் அது, சரியா? ஒவ்வொருத்தர்கிட்ட அல்லாஹ் தஆலா குணத்தை டெவலப் பண்ணிக்கலாம், அதை அபிவிருத்தி செஞ்சுக்கலாம். இந்த முஆவியா அவங்கள்ட்ட அந்த நிர்வாக அபு சுஃபியான் யாரு, பத்ர் யுத்தத்தை அட்வைஸ் பண்ணவர், கேட்காதவங்க குஃபார்கள். அட்வைஸ் பண்ண முடிஞ்சது போகாதீங்க, நாங்க கேட்கல, முடிஞ்சது போகாதீங்க. லீடர்ஷிப்ல சரியா இருந்தவர், அந்த பகுதியில இருந்தாரு. ஆனா இங்களை கவனமா என்ன செஞ்சாரு, இருந்தாரு அபு சுஃபியான். அபு சுஃபியான் ஆலோசனைகளை கேட்டிருந்தா காபிர்கள் ஒரு அளவு என்ன செஞ்சுக்கலாம், நிறைய எதிர்ப்புகளை தவிர்த்திருக்கலாம். அபு சுஃபியான் வந்து அப்படி இருந்தாலும் என்ன செஞ்சாரு, அவரோட மகன் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, நிர்வாக திறமை ஆச்சு. இங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறப்புல முந்தியவர்களாக இருந்தாலும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவர்னராக இருந்த காலம் தொடக்கம்.
ஆட்சியாளராக மாறி மரணிக்கின்ற வரைக்கும் ஒத்தர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு முரண்படல சரியால. ஒருவர் என்ன செய்யல, முரண்படல. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பத்தி எப்படி சொல்லுவாங்கன்னா, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவோட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு இவர் மிச்சம் நெருக்கமானவர் அவரையும் விட என்ன நினைப்பாங்க. எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, இவர் எனக்கு தான் மிச்சம் க்ளோஸ், மற்றவருக்கு க்ளோஸ் அல்ல நினைப்பாங்க. இது நிர்வாக திறமை. அது யார்கிட்ட இருந்தது? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட இருந்தது. அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு மார்க்க அறிவும் இருந்தது, நிர்வாக திறமை இருந்தது. அல்லாஹ் சொன்னாங்க, அங்க முஆவியாவுக்கு கீழே யாரும் என்ன செய்யறாங்க இல்ல, முரண்படுறாங்க. அவங்க சொன்ன முஆவியா ஆர்டர் போட்டா உடனே அடுத்த கட்டளைக்கு அவங்க ரெடியா இருந்தாங்க. சிரியா இவ்வளவு பெரும் பகுதி, ஆனா கீழே ரெடியாக இருந்தார்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. ஆனா இங்க என்னது, அலி ரலியல்லாஹு அன்ஹு கூஃபா வாசி. அலி ரலியல்லாஹு அன்ஹு நிர்வாக திறமை உள்ளவர், ஆனா அவருக்கு அமைஞ்ச மக்கள் இருக்கிறாங்களே கூஃபா வாசிகள் நல்லவர்களா என்ன செய்யல, இருக்கவில்லை. அப்ப புரிஞ்சுக்கொள்ளணும்னு சொன்னால் முஆவியா ஒரு சிறந்தவர். அதனால முஆவியா சொல்றாங்க, உடனே எழுப்பி அவர் மறுப்பு சொன்னாங்க. அவர் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு அங்கு இருந்தது. ஆனால் இந்த இடத்துல முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் தவறு விட்டார்கள். இந்த இடம் இருக்குதானே, சொன்னது யாரு? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர் ஒரு செய்தியை சொல்றாங்க. இவருக்கு அந்த செய்தியை செய்யல, கிடைக்கல. அதாவது முஆவியா ரலியல்லாஹு அந்த செய்தியை மறுக்க, அதாவது செய்தி இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லல, நீங்க பேசுறீங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவர்ட்ட செய்தி கிடைக்கல, ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னதாக அவர்ட்ட செய்தி கிடைக்கல. இப்படி சிலர் பேசுறாங்கன்னு செய்தி கிடைக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி செய்தி சொன்னார்கள். கஹ்தான்ல இருந்து ஒரு மன்னர் என்ன செய்வார், உருவாகுவார், ஆட்சியாளர் உருவாகுவார் சொன்னாங்க. இந்த செய்தியிலே முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கு பதில் இருக்கிறது. மா அகாமுத்தீன், அவர்கள் மார்க்கத்தை நிலைநாட்டும் காலம் எல்லாம் இந்த ஆட்சி யாரில் இருக்கும்? குறைஷிகள்ல இருக்கும். இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இருக்கும்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லல, உலகத்துல மாறவே மாறாது அப்படி சொல்லல, உலகத்துல மாறவே மாறாது அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. எப்படி சொன்னாங்கடா, குறைஷிகள்ல தான் இருக்கணும். ஆனா மார்க்கத்தை நிலைநாட்டும் காலம் வரைக்கும் அது இருக்கும். மார்க்கத்தை நிலைநாட்டத்தை அவங்க விட்டாங்கடா, அது என்ன செஞ்சிடும், போய்விடும். போகிற காலத்துல கஹ்தானி என்ன செய்யலாம், வரலாம். கஹ்தானி போகின்ற காலத்தில் என்ன செய்யலாம், வரலாம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அதனால இந்த மறுப்பு பிழையாக இருந்தாலும் அதுல குறைஷிகளுடைய சிறப்பு என்ன செய்யுது, அந்த இடத்துல விளங்கு. இந்த சிறப்பை அபுல் அலா மௌலானா மௌதூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இந்த செய்தியை மறுத்துட்டார். இந்த செய்தியை தமிழகத்தில் மறுக்கல, பாகிஸ்தான்ல விளங்கிட்டா அதை மறுத்துட்டார். ஏன் மறுத்துட்டார்டா, இது ஒரு இனவெறியையும் குலவெறியையும் என்ன செய்யுது சொல்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த செய்தியை என்ன செஞ்சுட்டாரு, மறுத்துட்டார். அது எப்படி குறைஷிகளுக்கு மட்டும் சொந்தம், உலகத்தில் நிர்வாக திறமை உள்ள வேறு யாரும் இல்லையா அப்படின்னு. இந்த மாதிரி மண்டே யூஸ் பண்ணி எடுக்கிறோன்னா நம்ம நிறைய சொல்லலாம், சரியா? எங்களுக்கு இது இபாதத். இபாதத்தண்டா இறைவனுடைய கட்டளைன்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்க, இறைவனுடைய கட்டளையானு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இறைவனுடைய கட்டளை அப்படின்னு ஒன்று கன்ஃபார்மாக இருந்தா அதுல என்னது, அதுக்கு பிறகு எங்கள்கிட்ட மாட்டுக்கருத்து, இறைவன் தான் சொன்னான்னு உறுதிப்படுத்திக்கணும். இறைவன் சொன்னவரை ஆய்வு செய்யறான்னா நீ ஆய்வு செய்யலாம், ஆனா பிரயோசனம் இல்லை. இறைவனுடைய கட்டளையாட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், இது இறைவனுடைய கட்டளை வஹி. அப்ப அல்லாஹ்வுத்தாலா ஒரு சிறப்பு இல்லாமல் ஒரு நாள் அவங்கள்ட்ட என்ன செஞ்சிக்க மாட்டான், இதை கொடுத்திருக்க மாட்டான் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மக்களை நன்மையின் பக்கம் அழைப்பவர்களாகவும், நல்லதை கொண்டு மக்களை ஏவுபவர்களாகவும், தீயதிலிருந்து மக்களை விலக்குபவர்களாகவும் உங்களிலிருந்து ஒரு கூட்டத்தார் இருக்கட்டும். இன்னும் அவர்களே வெற்றி பெற்றோர் ஆவர்.